Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். பியூஷ் கோயலுடைய வருகை இப்போது கூட்டணியை உறுதிப்படுத்தக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார். தேமுதிக கூட்டணியில் இணையுமா? என்டிஏ கூட்டணியில் தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன? செய்தியாளர் தாமரைக்கணி இணைகிறார். தாமரைக்கணி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பியூஷ் கோயலை சந்திப்பாரா, இல்லை திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் எந்த அளவில் போயிட்டு இருக்கு? விவரங்கள். நிச்சயமாக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் பொறுப்பேற்ற பிறகு என்டிஏ உடைய அந்த கூட்டணி கட்சிகள் இணைப்பது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் வகுத்து தொடர்ந்து பல கட்சிகளை இணைக்கக்கூடிய சூழ்நிலை பியூஷ் கோயல் இருக்கார். குறிப்பாக இன்றைய தினம் அமமுக அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருக்கிறது. அந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. இன்னொரு புறம் தேமுதிக எப்போது கூட்டணிக்குள் வரும், அவர் எந்த கூட்டணிக்கு செல்வார் என்ற கேள்வி அனைவரும் மத்தியுமே இருக்கிறது. ஆனால் ஜனவரி 9ஆம் தேதி தனது கூட்டணி அறிவிப்போம் என்று தெரிவித்திருந்த பிரேமலதா அதுக்கான நாட்கள் இப்போ இல்லை, நாட்கள் நெருங்க அறிவிப்போம் என்ற தகவல் தெரிவித்தார். ஆனால் ஒருபுறம் அவர்களும் தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைவதற்கான பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடந்து வருவதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. என்றால் இன்றைய தினம் பியூஷ் கோயல் ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பது, அதுவும் பிரேமலதா இல்லாமல் சுதீஷ் நேரடியாக பியூஷ் கோயலை சந்திப்பார். ஏற்கனவே மறைமுகமாக அந்த பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடந்திருந்தாலுமே இன்று சந்திப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைவரும் மத்தியில் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்பாகவே கூட்டணியை இறுதி செய்ய வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தான் 2 நாட்களுக்கு முன்பாகவே பியூஷ் கோயல் சென்னை வந்திருக்கிறார். எனவே சென்னை வந்திருக்கக்கூடிய இவரை இன்றைய தினம் தினகரன் சந்தித்து கூட்டணி இருந்திருந்தாலுமே தேமுதிக இன்று அல்லது இன்னும் சில நாட்கள்ல கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக தான் இன்றைய தினம் தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்தில் பிரேமலதா தலைமையில கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுதான் அவர் எந்த கூட்டணிக்கு செல்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கிறது. கூட்டணியில் கூடிய அவர் இருந்தாலுமே கட்சியினுடைய நிர்வாகிகளுமே விரைவில் ஒரு கூட்டணி அமைந்தால்தான் அந்தந்த தொகுதிகளில் பணிகள் மேற்கொள்ள முடியும் என்ற கருத்தை அவர்களிடம் தெரிவித்திருப்பதாகவும், எனவே அவர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணி இடுவார் என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு புறம் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே அவர் என்டிஏ கூட்டணி இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. இப்போ தேமுதிக கூட்டணியை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உறுதி செய்ததே கிடையாது. ஏன்னா கடைசி வரை அதில் அவங்க ட்விஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க. இப்போது தேமுதிக 23ஆம் தேதி மேடை ஏறுவாங்களா, இல்லை இன்னும் காலம் இருக்குது அப்படின்னு இன்னும் அவங்களோட பேச்சுவார்த்தைகள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே பிரேமலதா தெரிவித்த கருத்தை பார்த்த வரைக்கும் அதற்குள் ஏன் கூட்டணியை அறிவிக்க வேண்டும், ஏன் நாங்கள் முந்திக்கொள்ள வேண்டும், அதற்கான நாட்கள் இன்னும் இருக்கிறது அப்படின்ற கருத்தை அவர் கடலூர்ல தெரிவிச்சிருந்தார். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் நடைபெற கூட்டணியில் ஒரு முக்கிய முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிகிறது. ஏனென்றால் அனைத்து கட்சிகளும் தங்களது கூட்டணியை உறுதி செய்து தொகுதி பங்கீடை திறந்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக இத்தனை தொகுதி, பாஜக இத்தனை தொகுதி அப்படின்ற பாமக இத்தனை தொகுதி என்று ஒருபுறம் இந்த தொகுதி பங்கி பேச்சுவார்த்தை என்பது கட்சிக்குள்ளே நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் செல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த கேட்கக்கூடிய தொகுதி கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே அவர் உடனடியாக இந்த கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இன்று நடைபெறுகிற அந்த கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அவர் விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.